புத்தர் எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மர்மம் உலகம் ஃபுல்லாக இன்னமும் நீடிச்சிட்டு இருக்கு. இவர் எப்படி இறந்தாருன்னு யாருக்குமே தெரியல. இது ஒரு மர்மமாகவே இருக்கு. அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன். 80 வயதுக்கு அப்புறம் புத்தர் என்ன பண்ணாருன்னா அனந்தாவோட ஒரு பவாங்கிற ஒரு இடத்துக்கு போயிடறாரு. போய் அங்கே தான் வாழ ஆரம்பிக்கிறாரு. அங்கே தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அப்படி போகும்போது அங்கே ஒரு கண்டா அப்படிங்கிற ஒரு சீடர், அந்த புத்தர் கீழே சீடர்கள்லாம் இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சீடரை பார்க்குறாரு, சந்திக்கிறாரு, நல்லா பேசுறாரு. அப்போ அந்த கண்டா வந்து புத்தர் மேலே வச்சுக்கிற பாசத்தின் காரணமாக நான் உங்களுக்கு சமைச்சு போகிறேன், ஒரு தடவை உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன், நீங்கள் நிம்மதியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே புத்தர்னு சொல்லிட்டு கண்டாவை சமைக்க சொல்கிறாங்க. கண்டாவும் சமைச்சு அந்த புத்தருக்கு கொடுக்குறாங்க. அந்த புத்தர் கொஞ்ச நாள்லயே இறந்து போயிறாரு, நோய்வாய்ப்பட்டு. அவர் இறந்ததுக்கு காரணம் வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதன் காரணமாக தான் இறந்து போயிட்டாங்கன்னு பல பேரால் நம்பப்படுது. நிறைய பேர் வந்து அந்த புத்தர் சாப்பிட்ட சாப்பாடு வந்து பன்றி இறைச்சின்னு சொல்றாங்க, சிலர் வந்து காளான்னு சொல்றாங்க. ரெண்டு இதில் எதுன்னு இன்ன வரைக்குமே அது சரியான தகவல் இல்லை. சில பேர் வந்து அவர் வந்து வயசானதன் காரணமாக தான் இறந்து போனாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இறந்து போயிருக்காரு, அவருக்கு விஷம் வச்சு கொடுத்துருப்பாங்க, அதனால தான் அவர் இறந்து போயிருக்காருன்னு சொல்றாங்க. அது இல்லாமல் அந்த புத்தர் இறக்குறது பார்த்தீங்களா 80 வயசுல, அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புஷி அப்படிங்கிற ஒரு இடத்துல தன் சீடர்களை பார்த்து பேசியிருக்காரு. என்னன்னா, நான் என்னோட 80 வயதுல இறக்க போறேன், இன்னும் கொஞ்ச நாள் இறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்லப்படுது. அவரோட இறப்பு அந்த புத்தருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறது ஒரு மர்மமான விஷயமா